ஸ்ரீ ஐயப்ப தேவா சங்கத்தின் 53வது ஆண்டு விழாவை முன்னிட்டு தினசரி ஐயப்ப பக்தர்களுக்கு அன்னதானம் நடைபெற்று வருகிறது. நவம்பர் 17 முதல் ஜனவரி 1 வரை ஸ்ரீ ஐயப்ப தேவா சங்கத்தின் எதிரேயுள்ள லட்சுமி கணபதி மகாலில் வைத்து நடைபெறுகிறது. இன்றைய அன்னதானத்தில் வணக்கத்திற்குரிய வ.உ. சிதம்பரனார் இளைஞர் அணி தலைவர் பந்தல் ராஜா துவக்கி வைத்தார்கள்.
சுவாமியே சரணம் ஐயப்பா. திருநெல்வேலி டவுன் சுவாமி சன்னதி தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்ப தேவா சங்கத்தின் 53வது ஆண்டு விழாவை முன்னிட்டு இந்த ஆண்டு திருநெல்வேலி வழியாக சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு தினசரி அன்னதானம் மாலை முதல் இரவு வரை தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கிறோம். அதில் இன்று கார்த்திகை 13ஆம் தேதி இந்த அன்னதான நிகழ்வை துவக்கி வைப்பதற்காக வெள்ளாளர் முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பு செயலாளர் அன்பு சகோதரர் பந்தல் ராஜா அவர்கள் இன்று துவக்கி வைத்தார்கள். இது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. வரக்கூடிய டிசம்பர் 30ஆம் தேதி வரை இது தொடர்ச்சியாக நடைபெற வருகிறது. மேலும் டிசம்பர் 29ஆம் தேதி லிட்டில் ஃப்ளோர் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து 5000 நபர்களுக்கு மகா அன்னதானம் நடைபெற உள்ளது. எங்களுடைய நோக்கம் என்னவென்றால், திருநெல்வேலி வழியாக தமிழ்நாட்டிலிருந்து வரும் அனைத்து ஐயப்ப பக்தர்களும் உணவருந்தி செல்லும் வகையிலே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. நேற்றைய தினமெல்லாம் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 800 நபர்களுக்கு மேல் உணவருந்தி சென்றனர். கண்டிப்பாக இது ஐயன் அருளால் தொடர்ந்து ஒரு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து திருநெல்வேலி வந்தாலே அவர்கள் இங்கே உணவருந்தலாம் என்ற ஒரு எண்ணம் வர வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் இதை செய்ய ஐயன் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அனைத்து ஐயப்ப பக்தர்களும் ஆன்மீக பெருமக்களும் எங்களுடைய அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. இன்று ஸ்ரீ ஐயப்பா தேவசங்கம் சார்பாக நெல்லையப்பர் ரத வீதியில் திருநெல்வேலி வழியாக ஐயப்பன் கோயிலுக்கு மாலை அணிவித்து செல்கின்ற சபரிமலை சாமிகளுக்கு மாலை முதல் இரவு வரை அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்காங்க. சுமார் 53 ஆண்டுகள் ஸ்ரீ ஐயப்ப தேவசங்கம் சார்பாக வழங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த அன்னதானத்தை துவங்கி வைப்பதற்கு எனக்கு ஒரு அருமையான ஒரு பொன்னான வாய்ப்பை கொடுத்துருக்காங்க ஸ்ரீ ஐயப்ப தேவசங்கம். அதற்கு வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கி பல்வேறு இடங்களில் திருநெல்வேலி மாவட்டம், தென் மாவட்டம் சாதிகளால் பிரிக்கப்பட்டு சாதி வெறிகள் நடக்குன்னு நினைக்காங்க. அதெல்லாம் தவறு. இன்றைக்கி சாதிகளை கடந்து இங்கு அனைத்து சமுதாயமும் எந்த மக்கள் மாலை அணிவித்து வந்தாலும் அவர்களுக்கு எந்த வேறுபாடும் இன்றி அனைத்து சமுதாயத்தோட சப்போர்ட்டோட இந்த ஸ்ரீ தேவா ஐயப்ப தேவ சங்கம் வந்து வருடம் மிக சிறப்பாக அன்னதானம் வழங்கி கொண்டு இருக்கிறாங்க. இது ஆன்மீக பூமி. இதை நெல்லையில் ஆளுகின்ற நெல்லையப்பர் ரத வீதியில் ஸ்ரீ ஐயப்ப தேவ சங்கம் வந்து மிக சிறப்பாக செய்து கொண்டு இருக்கு. சுமார் 10,000 பேருக்கு மேலாக நேற்றைய தினம் மட்டும் 800 ஐயப்பன் கோயில் பக்தர்கள் அன்னதானம் சாப்பிட்ருக்காங்க. இதேபோல் தினமும் சுமார் 29ஆம் தேதி டிசம்பர் மாதம் மட்டும் 5000க்கு மேற்பட்ட ஐயப்பன் கோயில் சபரிமலை பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறார்கள் ஸ்ரீ ஐயப்ப தேவசங்கம் சார்பாக. இதை வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நினைக்கலாம். இங்கு சாதி மதங்களுக்கெல்லாம் தாண்டி ஆன்மீகம் வழியாக ஒரு மனிதாபிமானத்தோடு இங்கே மக்கள் அனைவரும் ஒன்று கூடிதான் இருக்கிறார்கள். அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக ஸ்ரீ ஐயப்ப தேவ சங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கு. ஸ்ரீ ஐயப்ப தேவ சங்கம் மேலும் மேலும் சிறக்க வேண்டும். வருடம் ஐயப்பன் கோயிலுக்கு போகின்ற பக்தர்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கு என்பதுதான் இங்கே ஆச்சரியம். அந்த நம்ம நெல்லையப்பர் கோயில் ரதவிலியாக வருகின்ற அனைத்து ஐயப்பன் கோயில் பக்தர்களுக்கும் ஸ்ரீ ஐயப்ப தேவ சங்கம் சார்பாக அன்னதானம் வழங்கப்படுகிறது என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.